அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மல்லர் மீட்பு களத்தின் நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மல்லர் மீட்பு களத்தின் நிறுவன தலைவர் செந்தில் மல்லர் அவர்கள் திருநெல்வேலியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அவதூறு கருத்துக்களை பேசியிருப்பது அவசியமற்றது, வன்மையான கண்டனத்திற்குரியது. தென் மாவட்டங்களில் தற்போது நடந்தேறும் படுகொலைகள் குறித்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கொலைகளை தடுக்க தவறிய அரசை கண்டிப்பதை விடுத்து தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி அவதூறு கருத்துக்களை பதிவு செய்திருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. தமிழ் சமூக மக்கள் தெய்வமாக போற்றக்கூடிய தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை இழிவுபடுத்துவது பெருகி வரும் தமிழர் ஓர்மையை சீர்குலைக்கும் செயலன்றி வேறில்லை. இத்தகைய பேச்சுக்கள் பெரும்பான்மை தமிழ் சமூகமான தேவர் சமூக மக்களின் மனங்களை காயப்படுத்தி தேவையற்ற மனக்கசப்பினை ஏற்படுத்தி பெரும் மோதலையும் தீர்க்க முடியாத பகைமையும் உருவாக்க உதவுமே அன்றி அதை தவிர தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஏற்பட போகும் நன்மை என்ன? ஐயா இம்மானுவேல் சேகரன் அவர்களை எவ்வளவு வேண்டுமானாலும் புகழ்ந்து பேசலாம். அதற்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை இழிவுபடுத்தி பேசுவது தவறானது. தமிழர்கள் தெய்வங்களாக வழிபடும் முன்னோர்களை தற்கால அரசியலுக்காக இழித்துரைப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழ் சமூக மக்களாகிய தேவர் தேவேந்திரர் மக்கள் நீண்ட காலமாக பிரிந்து பிளந்து கிடப்பதற்கு திராவிட இந்திய கட்சிகள் செய்த சூழ்ச்சி அரசியலே காரணமாகும். இரு சமூக மக்களிடையே பகைத்தீயை மூட்டி குளிர்காய்வதையும் அவர்களின் மோதலில் சிந்தும் இரத்தத்தை குடித்து ஆட்சி அதிகாரத்தை அடைவதையும் திராவிட இந்திய அரசியல் ஓநாய்கள் காலங்காலமாக செய்து வருகின்றனர். 50 ஆண்டு காலமாக அத்தகைய சூழ்ச்சி அரசியலுக்கு பலியான கடந்த கால தலைமுறையின் காயங்களிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் தற்போதைய தமிழீழம் தலைமுறையை மீட்டு ஒன்று சேர்த்து தமிழருக்கென்று வலிமைமிக்க ஓர்மை அரசியலை கட்டி எழுப்புவதே தமிழ் தேசியமாகும். அதற்காக அரும்பாடு ஆற்றிக் கொண்டிருக்கும் வேளையில் அதனை வீழ்த்தும் வகையில் பொறுப்பற்று மீண்டும் மீண்டும் வெறுப்பு பேச்சுக்களை விதைப்பது தமிழின பிளவை ஏற்படுத்துமே தவிர ஒருபோதும் ஓர்மையை ஏற்படுத்தாது. இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் தாத்தா இம்மானுவேல் சேகரனார் சிலைக்கு தேவர் சமூக பிள்ளைகளும் தாத்தா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு தேவேந்திரர் சமூக பிள்ளைகளும் என்னுடன் வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்தும் வரலாற்று பெருமாற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்கியது. தமிழ் தேசிய ஒருமைப்பாடுதான் இன்றைக்கும் என்றைக்கும் தேவையான அரசியல் நிலைப்பாடு. அதனை தடுத்து கெடுத்து தெற்கே தேவரும் தேவேந்திரரும் ஒன்றாக நிற்கக்கூடாது, வடக்கே படையாட்சியும் பறையரும் ஒன்றாகி விடக்கூடாது என்று கருதுவது, அதற்காக சதி செய்வது திராவிட இந்திய அரசியல். அதற்கு துணை போவது தமிழ் தேசியம் ஆகாது. அதனை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஆதரிக்காது. தமிழர்கள் பிரிந்து பிளந்து நின்றால்தான் தமிழர் அல்லாதவர்கள் இந்த நிலத்தை நிரந்தரமாக ஆள முடியும் என்பதுதான் திராவிட இந்திய அரசியல் கோட்பாடு. அதனை தவிர்ப்பதுதான் தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு. அதற்கு தடைக்கல்லாக எவர் வந்தாலும் ஏற்க மாட்டோம், எதிர்ப்போம். ஆகவே தமிழர் ஓர்மையை கருத்தில் கொண்டு மல்லர் மீட்பு களத்தின் நிறுவன தலைவர் செந்தில் மல்லர் அவர்கள் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் குறித்த அவதூறு பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன். இவ்வாறு சீமான் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.